ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த கோர்ஸில் சிம்பிளான நிறைய சின்ன சின்ன வாக்கியங்கள் பார்த்தோம். அதாவது லெட் யூஸ் பண்ணி, டோன்ட் யூஸ் பண்ணி, வென், வேர், இந்த மாதிரி பேசிக்காக உள்ள எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த லெவல் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட். ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட் அப்படின்னா என்னை பொறுத்தவரை. இந்த ஃப்ரேஸை எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் வின்னர், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் திருடன் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட் அப்படின்னா என்னை பொறுத்தவரை அல்லது என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, as far as I am concerned, he is not a good guy. As far as I am concerned, he is not a good guy. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு நல்ல பையன் கிடையாது. இப்போது இந்த சென்டென்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்தவரை நான் தான் ஜெயித்தேன், அதாவது என்னை பொறுத்தவரை நான் தான் வின் பண்ணேன். இதை எப்படி சொல்வீங்க? as far as I am concerned, I won. as far as I am concerned, I won அப்படின்னா என்னை பொறுத்தவரை நான் தான் ஜெயித்தேன். நெக்ஸ்ட் ஒன், இன் கேஸ் ஆஃப். இன் கேஸ் ஆஃப் அப்படின்னா ஒரு வேளை அது நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கும்ல சில சென்டென்சஸ், அதுக்கு தான் இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் அப்படின்னா ஒரு வேளை இது நடந்தால் அப்படின்னு மீனிங். இந்த இன் கேஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரப்போசிஷன், அதனால் இதை நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாலே போதும். அப்போ இந்த இன்கேஸ் ஆஃப் அப்படின்ற ப்ரப்போசிஷனை ரொம்ப ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை அது நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் பிரேக் டவுன் கால் திஸ் நம்பர். இன் கேஸ் ஆஃப் பிரேக் டவுன் கால் திஸ் நம்பர். இப்போ ஹைவேல நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறோம், ஒருவேளை பிரேக் டவுன் ஆச்சு நம்ம கார் அப்படின்னா இந்த நம்பருக்கு கூப்பிடணும். இங்கே பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ நவுனுக்கு முன்னாடி சிம்பிளாக இந்த இன்கேஸ் ஆஃபை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் நியூசன்ஸ் இன்ஃபார்ம் த போலீஸ். இன்கேஸ் ஆஃப் நியூசன்ஸ் இன்ஃபார்ம் த போலீஸ் அப்படின்னா ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால் போலீஸ்க்கு தகவல் கொடுங்க. இப்போ யாராவது வீட்டு முன்னாடி தேவையில்லாமல் சத்தம் போட்டு தொந்தரவு பண்ணால் அதை நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இன்கேஸ் ஆஃப் நியூசன்ஸ் அப்படின்னா ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால் இன்ஃபார்ம் த போலீஸ், போலீஸுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த சென்டென்ஸை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை வெள்ளம் ஏற்பட்டால் மொட்டை மாடிக்கு செல்லுங்கள். அதாவது ஒரு வேளை வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மொட்டை மாடிக்கு போங்க. இதை எப்படி சொல்லலாம்? இன்கேஸ் ஆஃப் ஃப்ளட் go to the terrace. In case of flood, go to the terrace. Next one, most probably. Most probably அப்படின்னா அநேகமாக அப்படின்னு அர்த்தம். ப்ராபப்ளி அப்படின்னாலே பாசிபிலிட்டியை பற்றி சொல்கிறது. அதாவது ஒரு விஷயம் கன்ஃபார்மாக நடக்குமான்னு தெரியாது, பட் சான்சஸ் ஆர் தேர். அதாவது ப்ராபப்ளி அப்படின்னா ஒரு 50% சான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு 90% சான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படின்னா அநேகமாக, மோஸ்ட்டாக அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் ரெயின் இன் த ஈவினிங். மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் ரெயின் இன் த ஈவினிங் அப்படின்னா அநேகமாக இன்றைக்கி சாயங்காலம் மழை பெய்யும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ வில் கம் டு த ஆஃபீஸ் டுடே. மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ வில் கம் டு த ஆஃபீஸ் டுடே அப்படின்னா அநேகமாக இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு வருவேன் அப்படின்னா 90% இன்றைக்கி நான் வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு ட்ரை பண்ணுங்கள். அநேகமாக அவள் சமைத்து முடித்திருப்பாள். அதாவது அநேகமாக அவள் சமைச்சு முடிச்சிருப்பா. இதை எப்படி சொல்லலாம்? மோஸ்ட் ப்ராபப்ளி ஷீ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் குக்கிங். மோஸ்ட் ப்ராபப்ளி ஷீ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் குக்கிங். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டில். ஸ்டில் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். நீ இன்னும் இங்கேருந்து போகலையா, நீ இன்னும் டிவி பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அதாவது ஒரு வேலையை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஸ்டில் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்னும் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ இஸ் ஸ்டில் ஆங்க்ரி. ஹீ இஸ் ஸ்டில் ஆங்க்ரி அப்படின்னா அவன் இன்னும் கோபமாக தான் இருக்கிறான். இன்னொரு எக்ஸாம்பிள், மை பிரதர் இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். மை பிரதர் இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங் அப்படின்னா
என்னோட பிரதர் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். இப்போது இதை எப்படி சொல்லுவீங்க? நீ இன்னும் அதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறியா? அதாவது நீ இன்னும் அதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறியா? இதை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் இன் த சேம் கம்பெனி? ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் இன் த சேம் கம்பெனி? அப்போது ஸ்டில் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், a lot of. a lot of அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, there was a lot of mud on the ground. there was a lot of mud on the ground அப்படின்னா கிரவுண்டில் நிறைய சேறு இருந்துச்சு. மட் அப்படின்னா சேறு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, I saw a lot of money in the bag. I saw a lot of money in the bag அப்படின்னா அந்த பையில் நிறைய பணம் இருக்கிறத நான் பார்த்தேன். இப்போது இந்த சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய மரங்களை நட்டேன். நான் நிறைய மரங்களை நட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? I planted a lot of trees. I planted a lot of trees. நெக்ஸ்ட் ஒன், most of the time. most of the time அப்படின்னா பெரும்பாலான நேரம். என்னோட பெரும்பாலான நேரம் ஆஃபீஸ்லேயே போயிடுது. சில லேடிஸ் சொல்லுவாங்க, என்னோட பெரும்பாலான நேரம் சமைக்கிறதுலேயே போயிடுது. இந்த மாதிரி சென்டென்ஸுக்கெல்லாம் இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வில் பி ஹாப்பி மோஸ்ட் ஆஃப் த டைம். ஐ வில் பி ஹாப்பி மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னா பெரும்பாலான நேரம் நான் சந்தோஷமாக இருப்பேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹீ இஸ் பிஸி மோஸ்ட் ஆஃப் த டைம். ஹீ இஸ் பிஸி மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னா அவன் பெரும்பாலான நேரம் பிஸியாகவே தான் இருப்பான். இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லுங்கள். அவன் பெரும்பாலான நேரம் சிடு சிடுன்னு தான் இருப்பான். அவன் பெரும்பாலான நேரம் சிடு சிடுன்னு தான் இருப்பான். இந்த சிடு சிடு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே வெக்காபுலரி சீரீஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ஹீ இஸ் கிரம்பி மோஸ்ட் ஆஃப் த டைம். ஹீ இஸ் கிரம்பி மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னா அவன் பெரும்பாலான நேரம் சிடு சிடுன்னு தான் இருப்பான். நெக்ஸ்ட் ஒன், அக்கேஷ்னலி. அக்கேஷ்னலி அப்படின்னா எப்போதாவது அப்படின்னு அர்த்தம். எப்போவாவது அப்படின்னா ரொம்ப ரேரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அக்கேஷ்னலி அப்படின்னு சொல்லணும். இது எந்த சிச்சுவேஷனில் சொல்லுவோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் எப்போவுமே வீட்டு சாப்பாடு தான், எப்போவாவது தான் நாங்கள் ஹோட்டலுக்கு போவோம். எங்கள் அப்பா எங்களை வெளியிலேயே கூட்டிகிட்டு போக மாட்டார், எப்போவாவது தான் கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த சிச்சுவேஷனுக்கெலாம் இந்த அக்கேஷ்னலி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ அக்கேஷ்னலி கேர் அபவுட் மை ஹெல்த். ஐ அக்கேஷ்னலி கேர் அபவுட் மை ஹெல்த் அப்படின்னா என்னோடய ஹெல்த்தை நான் எப்போவாவது தான் கேர் எடுத்துப்பேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இட் ஹேப்பன்ஸ் அக்கேஷ்னலி. இட் ஹேப்பன்ஸ் அக்கேஷ்னலி அப்படின்னா இது எப்போவாவது நடக்கும். இப்போது இந்த சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவாவது கதை புத்தகம் வாசிப்பேன். நான் எப்போவாவது கதை புக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஐ அக்கேஷ்னலி ரீட் ஸ்டோரி புக்ஸ். ஐ அக்கேஷ்னலி ரீட் ஸ்டோரி புக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், தோ. தோ அப்படின்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். ரியல் டைமில் இந்த தோவை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான், இருந்தாலும் அவனை எனக்கு பிடிக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஹோட்டல் எனக்கு பிடிக்காது. இந்த இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தோ ஹி வாஸ் டயர்ட் ஹீ அக்கம்பனிட் தெம். தோ ஹி வாஸ் டயர்ட் ஹீ அக்கம்பனிட் தெம் அப்படின்னா அவன் டயர்டாக இருந்தால் கூட அவன் அவங்களோட போனான். அக்கம்பனி அப்படின்னா யாராவது தனியாக போகாமல் கூட யாராவது துணைக்கி கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அதை தான் அக்கம்பனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவன் டயர்டாக இருந்த போதிலும் அல்லது அவன் டயர்டாக இருந்தால் கூட அவன் அவங்களோட போனான் அப்படின்றது இதோட மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஐ டோன்ட் லைக் ஹர். தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஐ டோன்ட் லைக் ஹர் அப்படின்னா அவள் அழகாக இருந்தால் கூட அவளை எனக்கு பிடிக்காது. இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்க ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இதை எப்படி சொல்லலாம்? அவங்க ரொம்ப வயசானவங்க அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? ஷீ இஸ் வெரி ஓல்டு.
அதாவது ஷீ இஸ் வெரி ஓல்ட் அப்படின்னா அவங்க ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறாங்க. இருந்தால் கூட அல்லது இருந்த போதிலும் அப்படின்னா என்ன ஆட் பண்ணணும்? தோ அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணணும். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? தோ ஷீ இஸ் வெரி ஓல்ட் ஷீ இஸ் ஹெல்தி. ஷீ இஸ் ஹெல்தி அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இங்கிலீஷில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா சென்டென்ஸை ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். தோ ஷீ இஸ் வெரி ஓல்ட் ஷீ இஸ் ஹெல்தி. அவங்க ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் a few. a few அப்படின்னா ஒரு சில அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ வில் கால் யூ இன் அ ஃபியூ மினிட்ஸ். ஐ வில் கால் யூ இன் அ ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னா ஒரு சில நிமிஷத்தில் நான் உன்னை கூப்பிடுவேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா when I met him a few weeks ago he was happy. when I met him a few weeks ago he was happy அப்படின்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நான் அவனை சந்தித்தப்போ அவன் சந்தோஷமாக இருந்தான். when I met him அப்படின்னா நான் அவனை சந்தித்தப்போ. a few weeks ago அப்படின்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி. he was happy அப்படின்னா அவன் சந்தோஷமாக இருந்தான். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லுங்கள். என்னால் ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடிஞ்சது. என்னால் ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடிஞ்சது. இதை எப்படி சொல்லலாம்? I could answer a few questions. I could answer a few questions. I could answer அப்படின்னா என்னால் பதிலளிக்க முடிஞ்சது. a few questions அப்படின்னா ஒரு சில கேள்விகளுக்கு. அப்போது I could answer a few questions அப்படின்னா என்னால் ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசுகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.